வியூவர்ஸ், பெரிய கப்பல்களை இல்லீகலா கொண்டு வந்து உடைக்கிறது, சுண்ணாம்பு கற்களை எடுக்கிறது, வேலை செய்யறவங்கள அடிமைகளா வச்சிருக்கிறதுன்னு பாகிஸ்தான்ல வாழ்ற மக்கள் உயிரை பணிய வச்சு செய்யற 5 வேலைகளை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ மூலமா பாகிஸ்தான்ல வாழ்ற மக்கள் படுற கஷ்டங்களை பத்தி தெரிஞ்சுப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்படியே நம்ம தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது ஷிப் கரேஜ். இப்ப பாகிஸ்தான்ல தான் இல்லீகலா பழைய கப்பல்கள் எல்லாம் உடைச்சு எடுக்கிறாங்க. துர்க்கில இருக்கிற அலேகாங்கிற இந்த இடத்துல தான் உலகத்திலேயே மிகப்பெரிய கப்பல் யார்டு இருக்குது. ஆரம்பத்துல இந்த இடத்துல தான் பழைய கப்பல்கள் எல்லாம் கொண்டு வந்து உடைச்சு இதோட டாக்ஸிக் வேஸ்ட்கள் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு இருந்தாங்க. 2011ல ஹாங்காங் இன்டர்நேஷனல் கன்வென்ஷன்ங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இந்த சட்டப்படி கப்பல்களை ரீசைக்ளிங் பண்ற நாடுகள் அதுல இருக்கிற ஆபத்தான வேஸ்ட்களை இயற்கைக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தாத வகையில ரீசைக்ளிங் பண்ணணும்னு சொன்னாங்க. இந்த வேலையை செய்யற வேலை ஆட்களுக்கும் தகுந்த பாதுகாப்பு உபகரணங்களை கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஏன்னா இந்த வேலைகளை செய்யற வேலையாட்கள் பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாம வேலை செஞ்சு நிறைய பேர் இறந்தே போயிருக்காங்க. சிலருக்கு கை கால்கள் போயிருக்கு. சில கப்பல்கள் தீப்பிடிச்சு எரிஞ்சு நிறைய பேருக்கு தீக்காயங்களும் ஏற்பட்டிருக்கு. இதனாலதான் கப்பல்களை உடைக்கிறதுல இந்த மாதிரி ஒரு சேஃப்டி சட்டத்தையே கொண்டு வந்தாங்க. இந்த சட்டத்தை இந்தியா, பங்களாதேஷ், துர்க்கி எல்லாம் ஏத்துக்கிட்டு இந்த அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டாங்க. ஆனா பாகிஸ்தான் இந்த சட்டத்தை ஏத்துக்கல. இதனால இப்போ மத்த நாடுகள் எல்லாம் வேலை செய்யறவங்களுக்கு சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்கறதுனாலயும் டாக்ஸிக் வேஸ்ட்களை இயற்கைக்கு பாதிப்பு இல்லாம வெளியேற்றுறதுனாலயும் கப்பல்களை உடைக்க அதிகமா சார்ஜ் பண்றாங்க. ஆனா பாகிஸ்தான் இதுல எந்த ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணாததுனால கம்மியான விலைக்கு கப்பல்களை உடைச்சு வேஸ்ட்களை இஷ்டத்துக்கு கொட்டி வச்சிருக்காங்க. இதனால இப்ப நிறைய கப்பல் நிறுவனங்கள் பழைய கப்பல்களை பாகிஸ்தான்ல உள்ள கடானிங்கிற இந்த கரேஜ்ல வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய கப்பலை உடைச்சு எடுக்கிறதுக்கு 200 வேலையாட்கள் 3 மாசம் வரைக்கும் வேலை செய்யறாங்க. இங்க வேலை செய்யற ஊழியர்கள் இந்த மாதிரி தகர வீடுகள்ல தான் தங்கி இருக்காங்க. எந்த விதமான சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸும் இல்லாம வேலை செய்யறதுனால ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது 30 பேருக்கு மேல இங்க விபத்துகள் ஏற்படுது. பாகிஸ்தான் கவர்மெண்ட்டும் லேபர் சேஃப்டியை பத்தி கண்டுக்கிறதே இல்லங்கிறதுனால இங்க வேலை செய்யறவங்க கம்மியான சம்பளத்துக்கு இங்க உயிரை பணிய வச்சு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்தது லைம்ஸ்டோன். பாகிஸ்தான்ல உள்ள ரொஹரி பகுதியில தான் இந்த சுண்ணாம்பு கற்கள் அதிகமா கிடைக்குது. இந்த சுண்ணாம்பு கற்களை வச்சுதான் நம்ம பயன்படுத்துற சிமெண்ட், பெயிண்ட் போன்ற நிறைய பொருட்களை தயாரிக்கிறாங்க. ஆனா இந்த சுண்ணாம்பு கற்களை உடைச்சு எடுக்கிறதும் இந்த கற்களை எரிக்கும் போது இதுல இருந்து வர புகையை சுவாசிக்கிறதும் ரொம்பவே கெடுதி. இங்க வேலை செய்யற மக்கள் எந்த விதமான சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாம ஆபத்தான முறையில டைனமைட வச்சு இந்த கற்களை உடைச்சு எடுக்கிறாங்க. இவருக்கு கூட இந்த மாதிரி ஒரு வெடி விபத்துல தான் இவருடைய கால் உடைஞ்சிருக்கு. கையில ஒரு கிளவுஸ் கூட போடாம இந்த கற்களை உடைச்சு எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்னதா உடைச்ச கற்களை மொத்தமா குமிச்சு வச்சு நெருப்ப வச்சு கொளுத்துறாங்க. குறைஞ்சது 24 மணி நேரத்துக்கு இந்த நெருப்பை தொடர்ந்து எரிய வைக்கிறாங்க. இதுல இருந்து வர புகையை சுவாசிக்கிறது ஒரே நேரத்துல 10 சிகரெட் பிடிக்கிறதுக்கு சமமாம். அந்த அளவுக்கு டாக்ஸிக்கான புகையில 24 மணி நேரமும் வேலை செய்யறாங்க. அதுக்கப்புறம் இந்த கற்களை லாரியில ஏத்தி அனுப்புறாங்க. இவங்க யாருமே ஒரு சின்ன மாஸ்க் கூட பயன்படுத்துறது இல்ல. எந்தவித சேஃப்டியுமே இல்லாம தான் இந்த வேலைகளை செய்யறாங்க. இது கூட பரவாயில்லைங்க, இவங்களுக்காவது இவங்க செய்யற வேலைக்கு கம்மியான சம்பளமாச்சு கிடைக்குது. பாகிஸ்தான்ல இருக்கிற இந்த செங்கல் சூளைகள்ல குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரையும் அடிமைகளை வச்சு வேலை வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம இந்தியாவிலயும் கூட ஆரம்பத்துல இந்த மாதிரி செங்கல் சூளைகள்ல வேலையாட்களை அடிமையா வச்சு வேலை வாங்கிட்டு இருந்தாங்க. இங்க வாழ்ற நிறைய மக்கள் இந்த செங்கல் சூளையை விட்டு வெளியே போனதே இல்லையா. 365 நாளும் இங்கேயே இருந்து செங்கல்களை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த விஷயம் எல்லாம் நியூஸ் மீடியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இப்ப பாகிஸ்தான் கவர்மெண்ட் அடிமை தொழிலாளிகளை மீட்றதுக்காக ஒரு டிபார்ட்மெண்ட் அமைச்சு கொஞ்சம் கொஞ்சமா இந்த அடிமை தொழிலாளிகளை காப்பாத்திட்டு இருக்காங்க. இவங்க குழந்தைகளையும் இந்த தொழில இருந்து காப்பாத்தி படிக்க வச்சுட்டும் இருக்காங்க. அடுத்தது ஹிமாலயன் சால்ட். ஹிமாலயன் சால்ட்னு நம்ம வாங்குற உப்புகள் உண்மையிலேயே இமயமலையில இருந்து வர்றது கிடையாது. இது பாகிஸ்தான்ல இருக்கிற கெவிரா சால்ட் மைன்ங்கிற இந்த மலைப்பகுதியில இருந்து தான் வருது. பல மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த இடம் ஒரு கடல் பகுதியா இருந்திருக்கு. உலகத்துல கிடைக்கிற சிவப்பு உப்புகள்லயே பாகிஸ்தான்ல உள்ள இந்த பகுதியில தான் அதிக அளவிலான சிவப்பு உப்பு கிடைக்குது. அலெக்சாண்டர் இந்த பகுதிக்கு வரும்போது அவருடைய குதிரை தான் இங்க இருக்கிற பாறை கற்களை நக்கி இங்க இந்த சிவப்பு உப்பு இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கு. இங்க 25 கிலோமீட்டருக்கு இந்த சிவப்பு உப்புகள் கிடைக்குது. 17 அடுக்குகளா இங்க இருந்து இந்த உப்புகளை உடைச்சு எடுத்துட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட வேலையாட்கள் இங்க உப்பை எடுக்கும் போது அடிபட்டு இறந்து போயிருக்காங்க. பாம் வெடிச்சு இந்த உப்பு கற்களை உடைக்கும் போது சில ஜாம்பரே உடைஞ்சு விழுந்து பெரிய விபத்துகள் கூட இந்த இடத்துல நடந்திருக்கு. ஆனா இப்பவும் இங்க வேலை செய்யற ஊழியர்கள் எந்த விதமான சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸும் இல்லாம தான் உயிரை பணைய வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இதே உப்பு பாகிஸ்தான்ல இருந்து நம்ம இந்தியாவுக்கும் வருது. இதை இங்க பவுடர் ஆக்கி மேட் இன் இந்தியான்னு போட்டு யூரோப் கண்ட்ரிகளுக்கு அதிக விலைக்கு விக்கிறாங்க. இந்த உப்புக்கல்ல வச்சு சில கிஃப்ட் பொருட்களையும் செஞ்சு விக்கிறாங்க. இந்த உப்புல சோடியம், மெக்னீசியம், மினரல்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால அமெரிக்கா, யூகே போன்ற நாடுகள் எல்லாம் இந்த சிவப்பு உப்பை தான் அதிகமா பயன்படுத்துறாங்க. இது வரைக்கும் இந்த இடத்துல இருந்து 220 மில்லியன் டன் சிவப்பு உப்புகளை வெட்டி எடுத்திருக்காங்க. இன்னும் இங்க 6.7 பில்லியன் டன் உப்புகள் மீதம் இருக்குதாம். அடுத்தது சுகர்
கேன் வேஸ்ட். பாகிஸ்தான்ல இருக்கிற சர்க்கரை தொழிற்சாலைகள்ல இருந்து கரும்பு வேஸ்ட்களையும் ஆபத்தான முறையில தான் வெளியேத்துறாங்க. இங்க வேலை செய்யறவங்களும் எந்த விதமான சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸும் இல்லாம வெறும் கைகளால தான் இந்த வேலையை செய்யறாங்க. ஒரு லாரியில ஏத்த வேண்டிய வேஸ்டோட அளவுல 2 மடங்கு இந்த ஒரே லாரியில ஏத்தி அனுப்புறாங்க. பொதுவா இந்த மாதிரி அதிக லோடுகளை ஒரே லாரியில எடுத்துட்டு போனா டிராபிக் போலீஸ் பிடிப்பாங்க. ஆனா இங்க போலீஸே கண்டுக்கிறது இல்லங்கிறதுனால ஆபத்தான முறைகள்ல தான் இந்த வேஸ்ட்கள் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. இதே மாதிரி பிளாஸ்டிக் வேஸ்ட்களையும் இப்படி ஆபத்தான முறைகள்ல தான் எடுத்துட்டு போறாங்க. இங்க உள்ள லேபர் சட்டம் ப்ராப்பரா இல்லாததுனால நிறைய வேலையாட்கள் சேஃப்டியே இல்லாம தான் இங்க வேலையே பார்த்துட்டு இருக்காங்க. பிளாஸ்டிக் ரீசைக்ளிங்ல குழந்தை தொழிலாளர்களை தான் அதிகமா பயன்படுத்தி இருக்காங்க. இப்பதான் கவர்மெண்டே குழந்தை தொழிலாளர்கள் எல்லாம் பயன்படுத்த கூடாதுன்னு 100க்கும் அதிகமான குழந்தைகளை இந்த மாதிரி வேலைகள்ல இருந்தும் மீட்டு எடுத்திருக்காங்க. நம்ம கடைசியா பார்க்க போறது கன் ஃபேக்டரி. பாகிஸ்தான்ல இருக்கிற ட்ரைபல் டவுன்ங்கிற இந்த இடத்துல தான் கம்மியான வேலையில துப்பாக்கிகள் கிடைக்குது. இந்த ஏரியால காய்கறி கடைக்கு பக்கத்திலேயே துப்பாக்கியையும் விக்கிறாங்க. குடிசை தொழில் மாதிரி சிலர் வீடுகள்லயே துப்பாக்கிகளை செஞ்சு வித்துட்டு இருக்காங்க. பொதுவா எல்லா நாடுகள்லயும் துப்பாக்கிகளை செய்யறதுக்கும் விக்கிறதுக்கும் நிறைய கடுமையான சட்டங்கள் இருக்குது. ஆனா இங்க இருக்கிற கவர்மெண்ட் இப்ப இத பெருசா கண்டுக்காததுனால இங்க இருந்து தான் லீகலா நிறைய நாடுகளுக்கு துப்பாக்கி போகுது. ஓகே வியூவர்ஸ், பாகிஸ்தான் நாட்டு பத்தியும் இங்க வேலை செய்யற இந்த வேலையாட்களை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.